மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? கிளாஸ் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் ரெக்கார்ட்லாம் சொல்லியிருந்தீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ஒண்ணுமே புரியாது. நீங்க கடைசியா ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே கேட்டு பாருங்க. ஏன்னா எல்லாருமே ஆன்சர் பண்ண சொல்லி எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன சொல்றாங்கங்கிறது ஒண்ணுமே புரியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. திரும்ப ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்ன டாபிக் அப்படிங்கிறது ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை தான் திரும்ப ஆல்ரெடி படிச்சதே தான். லாஸ்ட் வீக் நம்ம சானிடைசேஷன் முடிச்சோம். அதுக்கு முன்னாடி சானிடைசேஷன், போன வாரம் பாவர்ட்டி பார்த்தோம். திரும்ப அதை தான் ரிவிஷன் பண்றோம். ஃபாஸ்டா இருக்கா டாபிக் போறது? நோ சார். இல்ல அன்எம்ப்ளாய்ட் முடிச்சது சார் நார்மலாக தான் சார் இருக்கு. மற்றவங்களுக்கு எப்படி தெரியுது ஓகே. சார்? இல்ல நான் எதுக்காக போனேன், ஃபாஸ்ட் கிடையாது, ஸ்லோவா தான் போனது. ஆக்சுவலா அந்த டாபிக் எல்லாமே சோஷியல் இஷ்யூஸ் படிக்கிறோம்னா 8 டேஸ்ல அந்த டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 8 டாபிக் படிக்கிறோம்னா அந்த 8மே ஒரு நாள்லயே முடிச்சாலும் 2 hours அதிகபட்சம் எடுத்தோம்னா 2 hours. ஆனா வந்து அதுவே ரொம்ப ஸ்லோவா தான் கொண்டு போயிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா அந்த 3 நாள் 5 days தான் போட்டிருந்தாங்க. ஏன் அதை வந்து 3 daysல கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னா திரும்ப படிச்சதை ரிவிஷன் பண்ணிட்டே வரணும். படிக்கிறது பெருசு கிடையாது, ரிவிஷன் பண்றதுதான் மேட்டர். படிக்கிறது எல்லாருமே எல்லா சப்ஜெக்டையும் 100% வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனா யாரு ரிவிஷன் பண்ணி மைண்ட்ல வச்சிருக்காங்கிறது தான் சக்சஸே இருக்கு. நம்ம படிச்சுட்டு 100% படிச்சுட்டு எவனுமே 100% வந்து படிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் படிக்கிறத கரெக்டா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். ஓகே. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1952. 1952. இன்னொன்னு, நான் படிக்கிறதும் எப்படிதான் படிப்பேன்னா எல்லா சப்ஜெக்டும் படிக்க மாட்டேன். செலக்டிவா எந்தெந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை மட்டும்தான் படிச்சுட்டு போவேன். ஆனா அதையே தான் திரும்ப திரும்ப படிப்பேன். ஒரு புக் இருக்குன்னா அதுவே திரும்ப திரும்ப 4-5 டைம் படிச்சிருவேன், அவ்வளவுதான். புது புது சப்ஜெக்ட் எல்லாம் தேடி அந்த வராத நமக்கு கம்மியா படிச்சு, அதாவது கண்டென்ட் அதிகமா இருக்கும் ஆனா மார்க்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும், அது படிக்கிறது வேஸ்ட். அப்ப அதிகமா மார்க் வரதை திரும்ப திரும்ப படிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுல விட்ட ஸ்கோரை இதுல ஈக்குவல் பண்ணிடலாம். ஓகே. அக்டோபர் 2 1952 எதுக்காக இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க? கிராமப்புற மறுகட்டமைப்பு. ஓகே. கிராமப்புற மறுகட்டமைப்பு, திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான். நமக்கு என்னென்னலாம் வந்து ரூரல் ஏரியால டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது. சிம்பிளா அவங்களுடைய எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டாலே அவங்களுடைய லைஃப் குவாலிட்டியும் எக்கனாமிக்கும் growth இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் உருவாயிடும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகுது அப்படின்னாலே ரூரல் ஏரியாஸ்ல சுத்தி நிறைய எம்ப்ளாய்மெண்ட், நிறைய கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிடும், எம்ப்ளாய்மெண்ட் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்ப டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல பீப்புளை எப்படி இன்வால்வ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு சமூக மேம்பாட்டு திட்டம்னு சொல்றாங்க. அந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டம், அதுல சோசியல் இன்க்ளூஷனும் சேர்ந்து இருக்கு. அப்போ மக்களையும் உள்ள என்ன பண்ணிடுறாங்க, இன்வால்வ் பண்ணி விட்டுறாங்க. இதுதான் நமக்கு நேரு கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. 1952 அக்டோபர் 2. இதோடைய எஃபெக்டை வந்து ரிவ்யூ பண்றதுக்காக, எவாலுவேட் பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. என்ன கமிட்டி? பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஓகே. 2 tier சிஸ்டமா 3 tier சிஸ்டமா? 3 டயர்ஸ். 3 tier சிஸ்டம். அசோக் மேத்தா 2 டயர். 2 tiers. இதுல கன்ஃபியூஷன்லாம் எதுவும் இல்ல. பல்வந்த் ராய் அசோக் மேத்தால அப்படியே இருந்துச்சுன்னா அசோக் அப்படிங்கிற 3 லெட்டர் அப்படியே ஆப்போசிட்டா வரும், பல் அப்படிங்கிற 2 அப்படியே 3-ஆ வரும். ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஐசிடிஎஸ் எந்த வருஷம்? 1975 அக்டோபர் 2. அக்டோபர் 2. சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் 2022.
22. டேட்டு September 15. செப்டம்பர் 15. ஓகே. இப்ப ரீசெண்டா நகர்ப்புறத்துல அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தொடங்கினாங்க எந்த வருஷம்? 2025 August 26. 2025 ஆகஸ்ட் 26. ஓகே. எங்க அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் நகர்ப்புறத்துல தொடங்கினாங்க ஆகஸ்ட் 26, 2025. அப்ப சீஃப் கெஸ்டா யார் வந்திருந்தா? பகவான் தாஸ். பீகார் பகவந்த் மான் சிங். யார் அவரு? பீகார் சிஎம்மா பஞ்சாப் சிஎம்மா? என்ன பீகார் வருது எல்லாமே ஆன்சரு? பஞ்சாப் உடைய சிஎம். பஞ்சாப் சிஎம் பகவந்த் மான் சிங். Okay. அதுவே ரைமிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எங்க தொடங்குனாங்க? மயிலாப்பூர் சார். பீட்டர்ஸ் எந்த ஸ்கூல். ஸ்கூல்? பீட்டர்ஸ். பீட்டரா? சூசேப்பர். சூசைப்பர். அது என்ன ஜோசப்னு சொல்லுவாங்களா? சென்ட் ஜோசஃபா? கரெக்ட் தாங்க இல்லையா? பரவாயில்ல, நான் கன்ஃபியூஸ் ஆகி நாட்டுக்குது. நீங்களாம் அமைதியா. ஓகே. எவ்வளோ ஸ்கூல்னா 24-30. ஓகே, 24, 30 நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தொடங்கியிருப்பாங்க. எது இப்ப கடைசியா தொடங்கினது? எந்த பகுதிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த திட்டம்னால அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க? நமக்கு ஹெச்டிஐல கடைசியா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அரியலூர். அரியலூர், பெரம்பலூர், திருப்பத்தூர். ஓகே, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க பள்ளிகள் அட்மிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். முதலா காலை உணவு போட்டது மதுரை நெல் ஆதிமூலம் ஸ்கூல். இல்ல, ஹிஸ்டரியில ஹிஸ்டரியில பகல் உணவு திட்டம்னு சொல்லுவாங்க. பிடி தியாகராஜர். பிடி தியாகராஜர். ஒருத்தருக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்ப? இதெல்லாம் கேட்டா என்ன பண்றது? ஒருத்தருக்கு வந்து ஒரு அணா வந்து செலவு பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகே சார். செப்டம்பர் 16 அப்ப அந்த திட்டம் தொடங்கியிருப்பாங்க. பிடி தியாகராஜர். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சேத்துப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த மீர் சாஹிப்பேட், இந்த மாதிரி பகுதிகளில் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்பவே அதிகரிச்சிருந்திருக்கும். மதிய உணவு திட்டத்துடைய தந்தை யாரு? காமராஜர் சார். காமராஜரா? பிடி தியாகராயரா? தியாகராஜ். யாரு சொன்னாரு? எம்சி ராஜாவா? சிஎன் அண்ணாதுரை. சிஎன் அண்ணாதுரை தான் நமக்கு மதிய உணவு திட்டத்துடைய தந்தை தியாகராயர் அப்படின்னு சொன்னது. சரி, எவ்வளவோ ஃபைல்ஸ்ல வந்து சைன் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஃபைல்ல சைன் பண்ணதை விட எனக்கு ஒரு மகிழ்ச்சியான திட்டம் வந்து எந்த ஒரு திட்டத்துக்குமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னது யார்? இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஸ்டாலின் சார். நம்ம சிஎம் தான். ஓகே. சத்துணவு திட்டம் எந்த பகுதியில தொடங்கினாங்க? சத்துணவு திட்டம் நமக்கு தெரியும்ல, எம்ஜிஆர் பீரியட்ல தொடங்கினது. 1982 ஜூலை 1 தொடங்கினாங்க. எந்த பிளேஸ்ல தொடங்கினாங்க? எட்டயபுரம். மதிய உணவு திட்டம் அல்லவா? திருச்சி பாப்பாங்குறிச்சி. திருச்சி பாப்பாக்குறிச்சி. ரைமிங்கா இருக்கா?
தாயுமானவர் யாருங்க? சிஎம் ஸ்டாலின். சிஎம் ஸ்டாலின். யாரு சொன்னா? அவரே சொல்லு. இருக்கலாம். அவரே தான் சார். ரெக்கார்ட் ஆகுது. அது எல்லாரும் சொன்னதுனால யாரும் மாட்ட மாட்டோம். எஜுகேஷன் மினிஸ்டர். அந்த புக் என்ன அப்படின்னா, பேசும் ஒவ்வொரு பதிவுகள் ஆயிட்டு இருக்கு. அந்த சிஎன் அண்ணாதுரை என்ன புக் சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன புக் அதுல? அண்ணா தி லைஃப் அண்ட் டைம்ஸ். சிஎன் அண்ணாதுரை. தி லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிற புக்ல தான் நமக்கு மதிய உணவு திட்டத்துடைய தந்தை வந்து தியாகராயர்னு சொல்லியிருந்திருப்பார். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு காலை உணவு திட்டத்துடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி. இப்படிதான் இருக்கும். அதை நம்ம அதாவது இப்ப ஓவர்வியூ தான் பார்த்துருக்கோம். இன்னும் டெப்தா பார்க்கணும்னா நிறைய இருக்கு. நம்ம அதையும் பார்ப்போம். அப்ப நமக்கு 1982ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு தொடங்கினாங்க. அது எப்போ புரட்சி தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துனாங்க? 1991. நம்ம ஜே பீரியட்ல. ஏன் அப்படின்னா அவங்க எம்ஜிஆருடைய சத்துணவு திட்டத்தோடைய ஒருங்கிணைப்பாளர், அதோடைய மேற்பார்வையாளரா யார் இருப்பாங்க அப்படின்னா, எம்ஜிஆருடைய பீரியட்ல நம்ம இவங்க தான் ஃபார்மர் சிஎம் யாரு ஜெயலலிதா, அவங்க தான் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? சத்துணவு திட்டத்துடைய மேற்பார்வையாளராக அவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுடைய தலைமையில தான் சத்துணவு திட்டம் இயங்கி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த திட்டம் வந்து புரட்சி தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை மாத்திருப்பாங்க. ஓகே, ஆட் பண்ணி இருந்திருப்பாங்க. நமக்கு பிடிஎஸ் திட்டம் எந்த வருஷம் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க? பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஜனவரி 1. அந்த மாதிரியா? 1947. ஓகேங்களா? 1947 நமக்கு அந்த 65க்கு அப்புறம் நிறைய 47ல இருந்தே ஃபெமைனா தான் இருக்கும். பஞ்சம், வறட்சி அதெல்லாம் தான் இருக்கும். உணவு பஞ்சம்லாம் வந்திருக்கும். அதுக்கு நிறைய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலியமா நம்ம தமிழ்நாடுல மெட்ராஸோடைய சிஎம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஓமந்தூரார்ல இருந்து அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜா தான் அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் பெரிய கான்ட்ரிபியூஷனா இருக்கும். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா அந்த ரேஷன் கடைகள் மூலியமா உணவு தானியங்கள் அவர் வந்து கட்டாய கொள்முதல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. விவசாயிகள்ட்ட இருந்து நெல்லை கொள்முதல் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்திருந்திருப்பாங்க. அப்ப இருந்தே ஃபெமைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. 65க்கு அப்புறம் நமக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா கிரீன் ரெவல்யூஷன் வந்து நம்ம தடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இது எப்ப ஆர்பிடிஎஸ் மாறுச்சு, அதாவது நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாத பகுதிகள், ஈஸிலி ஆக்சசபிளா இல்லாத ஒரு பகுதிகள், இது மலை பகுதிகள்ல, பழங்குடியினர் வாழக்கூடிய பகுதிகள்ல. அப்ப இந்த பகுதிகள்லாம் பிடிஎஸ் திட்டம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீவேம்ப்டு பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. புதுப்பிக்கப்பட்ட பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1992ல தொடங்கினாங்க. அது எப்ப டார்கெட்டட் பிடிஎஸ் மாறுச்சு? 1997. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன பாவர்ட்டி ரெடியூஸ் பண்றதுக்கான சோசியல் செக்யூர் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னா பென்ஷன் ஸ்கீம்ஸ் தருவாங்க. எந்த வருஷத்துல இருந்து தர ஆரம்பிச்சாங்க? சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள் எந்த வருஷத்துல இருந்து தர ஆரம்பிச்சாங்க? பரவாயில்ல, ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்க. 1983. ஓகேங்களா? 1995 கிடையாது. அது இந்திரா காந்தி அவங்க நேம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்ததுதான் 1995ல. சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள்லாம் 1983ல இருந்தே தர ஆரம்பிச்சிருவாங்க. அதை 95ல இருந்து இந்திரா காந்தியோடைய நேம்ல அவங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி வந்திருக்கோம். நமக்கு நார்மலா பென்ஷன் ஸ்கீம்ல எவ்வளவு தருவாங்க? 1200. எவ்வளவு? 1200 தருவாங்க. அதுல எக்ஸப்ஷன் வந்து நமக்கு டிசேபிள் பீப்புளும் டிரான்ஸ்ஜெண்டரும் வருவாங்க. தமிழ்ல மாற்றுத்திறனாளிகள், மாற்று பாலினத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க? 1500. ரெண்டு பேத்துக்குமே 1500 தானே. இதுல நமக்கு மாற்று பாலினத்தவர்களுக்கு எந்த ஏஜ்ல இருந்து அமௌண்ட் தர ஆரம்பிக்கிறாங்க? 40. ஓகே.
ஓகே, அதுக்கப்புறம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, விகேபி. அந்த விகேபி திட்டத்தோடைய முன்னோடியா இருந்தது. என்னவா இருந்துச்சு அந்த திட்டம்? தேசிய புத்தாக்க பொருளாதார ETP ஓகே, தேசிய ஊரக ஊரக திட்டம். தமிழ்நாடு ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம், NRETP அப்படின்னு சொல்லுவாங்க, தேசியம். அது தமிழ்நாட்டிலயும் இருந்துச்சு. எந்த வருஷம் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க NRETP? 2019. ஓகே, 2019 இருந்துச்சு தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம், இல்லாட்டி தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் தான் நம்ம வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்டா வச்சிருக்கோம். வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் எந்த வருஷம் தொடங்குனாங்க? 2022. 2 பேர் வாழ்ந்து காட்டுறதான் இப்ப 2022. ஓகே, அதுக்கடுத்து நம்ம வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் யாருடைய நிதி உதவியோட செயல்படும்? World Bank வேர்ல்டு பேங்க். உலகத்து முன்னாடி தான் வாழ்ந்து காட்டணுமா, அதனால வேர்ல்டு பேங்க் அப்படின்னு தெரியலன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். டான்சீட் எப்ப இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க? இவங்க பீரியட் தொடங்கினதுக்கு அப்புறம் 2021. டான்சீட் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2021. ஓகே, அதுக்கப்புறம் TNCDW எந்த வருஷம் தொடங்கினாங்க? TNCDW 1983. நமக்கு தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்னா March 8. அதை அப்படியே திருப்பி போட்டோம்னா 83. ஓகே, அதுவே வெல்ஃபேர் தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வெல்ஃபேர்னா 89, டெவலப்மெண்ட்னா 83. தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்னா 83. அதுவே தமிழ்நாடு வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கார்பரேஷன்னா நமக்கு 1989. செடா எந்த வருஷம் பார்த்தோம்? 1979 1979. தேவானா 1993 1993. ஓகே, அந்த தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் 1983 தொடங்கினாங்க. என்ன அப்ஜெக்டிவ்காக? நமக்கு வறுமை ஒழிக்கிறது, சமூக பொருளாதார முன்னேற்றம். என்ன டிபார்ட்மெண்ட் மூலியமா அது செயல்படுத்துறாங்க? ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் மூலியமா தான் செயல்படுத்துறாங்க. அதுக்கு கீழே எத்தனை திட்டங்கள் செயல்பட்டு வருது? 4. அந்த 4 நமக்கு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், அதே மாதிரி நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம், அதுக்கப்புறம் DDU GKY. இதெல்லாம் நமக்கு ஊரக வாழ்வாதார திட்டம். சென்ட்ரல்ல எப்ப தொடங்கினாங்க? 2011. வாழ்வாதாரம் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்றது. அதே தமிழ்நாட்டுல எப்ப தொடங்கினாங்க? 2012. அதுவே தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சுய வேலை வாய்ப்பு உருவாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் கடன் கொடுக்கறது எல்லாம் தொடங்கினாங்க. NRETP எந்த வருஷம்? 2019 நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. NRETP 2019. யாருடைய நிதி உதவியோட இது செயல்படும்? ஓகே, வேர்ல்ட் பேங்கோட ஹெல்ப்போட செயல்படும். ஓகே, அடுத்து DDU GKYனா தீன்தயாள் உபாத்யாய கிராமின் கௌஷல்யா தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. கௌசல்யான்னு என்ன மீனிங்? ஸ்கில் ஸ்கில்.
ஓகே. டிடி டிடியூனா தீனதயாள்னா புவர் புவர் கைண்ட். ஓகே, கைண்ட் டு புவர் நமக்கு இல்லாட்டி சர்வ் டு புவர்னு சொல்லுவாங்க. தீனதயாள் உபாத்யாயா. தீனதயாள் உபாத்யாயாவோட பிறந்த நாள் எப்போ பார்த்தோம்? September 25. செப்டம்பர் செப்டம்பர் 25. ஓகே, இந்த நம்ம டிடியூ ஜிகேவை எந்த திட்டத்துடைய ஒரு பார்ட்டா இருக்கு? என்ஆர்எல்எம். என்ஆர்எல்எம். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம்? வாழ்வாதாரத்துக்காக திறன் மேம்பாடாம். வாழ்வாதாரத்திற்கான திறன் மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அடுத்து நமக்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் எந்த வருஷம்? KNMT 21. 2021. கலைஞர் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் கலைஞர் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படி ஒரு திட்டம் பார்க்கவே இல்லையா? KNMT. அடுத்து கலைஞர் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் எந்த வருஷம் பார்க்கலையா? கேக்குதா? KNMT எப்ப? 2021. 2021. அதே கலைஞர் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம்னா 2021. ஓகே, KMUT எப்ப? 2023. 2023. ஓகே, நமக்கு KNMTங்கிறது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 21 பார்த்தோம். அதுவே கலைஞர் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் நகர்ப்புற மேம்பாடுனாலும் 21 தான், வேலை வாய்ப்புனாலும் 21 தான். கொரோனா பீரியட்ல தொடங்கி இருந்திருப்பாங்க. அதுவே KMUT அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அது வந்து 2023. உரிமை நமக்கு எத்தனாவது பார்ட் கான்ஸ்டியூஷன்ல? 3. ஓகே, அப்ப 23 தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எந்த வருஷம்? 1983. எப்படி கன்ஃபியூஸ் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் சொன்னேன், உமன் வெல்ஃபேரோடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே 1989 தான் தொடங்கினாங்க. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் எந்த வருஷம்? உதவித்தொகை திட்டம் 89. பெண்களுக்கான சொத்துரிமை கொடுத்தது 89. 1989. இது எல்லாமே உமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பெண்கள் நலனுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். அதோடைய அப்படியே கண்டினியூஷன் தான் நமக்கு தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1989. அதே உமன் டெவலப்மெண்ட்னு வந்துச்சுன்னா நமக்கு உமன்ஸ் டே ஞாபகம் வச்சுக்கோங்க, March 8. அப்ப 3/8ன்னு வரணும், அதை அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா 83 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, சார் விமன் வெல்ஃபேர் போர்டு வேற, விமன் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வேறயா சார்? வெல்ஃபேர் போர்டா? தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் போர்டு சொன்னீங்க இல்லைங்க சார்? அந்த போர்டு எதுக்காக? நீங்க முன்னாடி கொஸ்டின் கேட்கும்போது வெல்ஃபேர் இது கேட்டீங்க இல்லைங்க சார், அது வேற இது வேறயா சார்? வெல்ஃபேர் போர்டுன்னு கேட்டேனா? வெல்ஃபேர் போர்டு நான் கேட்டேன். தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் ஒன்று சொன்னது 1983. இன்னொன்று தமிழ்நாடு உமன் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். வெல்ஃபேருங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்து வந்துடும். வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கா? இல்ல சார், அதுதான் சார், நான் தான் தப்பா சொல்லிட்டேன். அது வேற இது வேறயா சார்? அது வேற இது வேற. வெறும் அது தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் 1983. டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் வருதா நமக்கு, March 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. March 8, 38க்கு மேல 83 போட்டுக்கோங்க. அதே தமிழ்நாடு அந்த வெல்ஃபேர் வார்த்தை வந்துச்சுன்னா 89. புரியுதுங்களா? ஓகே சார். வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது தனியா ஒண்ணு கிடையாது. ஓகே, அடுத்து நமக்கு CMRRDS, நம்ம சீஃப் மினிஸ்டர் ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் எந்த வருஷம்?
2023 2023 2023 தான். சீஃப் மினிஸ்டர் ரூரல் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. நமக்கு நாமே 1997 1997 நமக்கு நாமையோட 3 ஸ்கீம் வந்து ரிலேட் பண்ணி வச்சிருந்தோம். எம்எல்ஏக்கு ஃபண்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ? ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ ஃபண்ட் கொடுப்பாங்க கான்ஸ்டிடுவன்சி டெவலப்மெண்ட்காக? 3 3 crores crores 3 crores கொடுப்பாங்க. 3 crore கொடுப்பாங்க. அந்த 3 crore வந்தவனே நம்ம என்ன பண்ணணும்? நமக்கான பிளானை நம்ம உருவாக்கிக்கணும். அதுதான் நமக்கு நாமே திட்டம். ஓகேவா? அதோட நம்ம இன்னொன்னு என்ன பார்த்தோம்? அந்த சமத்துவ பிளானோட சேர்த்து நமக்கான பெரியார் வீடும் சமத்துவபுரம். கட்டிக்கணும். பெரியார் சமத்துவபுரம். ஓகேவா? அப்ப நமக்கு நாமே திட்டத்தை, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏக்கு 3 crore வந்து கொடுப்பாங்க. தொகுதி மேம்பாட்டு நிதியா 3 கோடி தருவாங்க. 3 கோடி வந்தவனே ஈக்குவலா தராங்கல்ல, எல்லாத்துக்குமே ஈக்குவல், எல்லா எம்எல்ஏக்கும் 3 கோடி தான். அது சமத்துவம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி அதோட வீடு கட்டி தர ஸ்கீமை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு நாம தான் பிளான் பண்ணணும். அப்போ ஒரு எம்எல்ஏட்ட 3 கோடி வந்தவொடனே மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கான நலத்திட்டங்களை யோசிச்சு அதுல இருந்து நமக்கு நாமே திட்டத்துல எவ்வளவு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க? percentage சார் 1/3 வந்து கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவே எஸ்சி/எஸ்டி பார்ட்டா இருந்துச்சுன்னா 1/5 1/5 1/3 வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். 1/5 கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். கவர்மெண்ட் சார்பா எவ்வளவு போடுவாங்க? 1/3னா மீதி இருக்க 2/3 வந்து கவர்மெண்ட் சார்பா போடுவாங்க. இங்க வந்து 4/5 வந்து கவர்மெண்ட் சார்பா கொடுத்துருந்துருப்பாங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட ஒப்புதல் வாங்கி நமக்கு திரும்ப நமக்கான திட்டத்தை ரெடி பண்றதுதான் நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் தொடங்குனது 1997. இதை நம்ம எதோட ரிலேட் பண்ணி வச்சிருக்கோம்? எம்எல்ஏ சிடிஎஸ்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீமோட 3 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு தருவாங்க. அதே எம்பியா இருந்தா எவ்வளவு தருவாங்க ஒரு வருஷத்துக்கு? 5 crore. 5 கோடி. ஓகே, 5 கோடி ரூபாய் தருவாங்க. எம்எல்ஏங்கிறதுக்கு 3 கோடி தருவாங்க. ஓகே, இதுல நமக்கு அந்த எம்எல்ஏவுடைய ஃபண்டு நமக்கு நாமே பிளான் பண்ணியாச்சு. வீடும் சேர்த்து பிளான் பண்றோம். அதுதான் பெரியார் சமத்துவபுர திட்டம். அதுவும் 1997 தான். பெரியார் சமத்துவபுரம் திட்டம் எந்த பகுதியில் தொடங்கினாங்க? மதுரை மதுரை மேலக்கோட்டை. மதுரை மேலுக்கோட்டை அப்படிங்கிறது. ஓகே, எல்லாருமே மேலதான் அப்படிங்கறது சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பெரியார் சமத்துவபுரம்ல அப்ப இது என்ன அப்படின்னா யாருமே தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது, அப்ப எல்லாருமே மேலதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோட்டையில தான் வாழணும் அப்படிங்கறதுனால மேல கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மதுரையில இன்னொன்னு திட்டமும் தொடங்கி இருப்பாங்க 1999ல. உழவர் சந்தை எங்க? மதுரையில தானே. எங்க எந்த பகுதியில தொடங்கி? மதுரை அண்ணா நகர். அண்ணா நகர்ல தொடங்கி இருப்பாங்க. ஓகே, மதுரை அண்ணா நகர்ல தொடங்கி இருந்திருப்பாங்க. கலைஞர் நூலகம் எப்ப தொடங்கினாங்க மதுரையில? அப்படி இல்லாத தொடங்கலையா? 2023. ஓகே, கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் 2023 தான். கலைஞருடைய நூலகமும் 2023. இன்னும் ஞாபகம் வரல அப்படின்னா நமக்கு வேர்ல்ட் புக் டே எப்ப? ஏப்ரல் 23. ஏப்ரல் 24 ஏப்ரல் 23 வருதா? அந்த 23யும் லைப்ரரிக்குள்ள என்ன இருக்கும்? புக் இருக்குமா? இந்த 23யும் ரிலேட் பண்ணிக்கலாமா? நமக்கு வேர்ல்ட் புக் டே வந்து ஏப்ரல் 23. நம்ம யாருடைய பிறந்த நாள்? ஷேக்ஸ்பியருடைய பிறந்த நாள். இன்னொருத்தருக்கும் அதே பிறந்த நாள், ஃபாரினர் ஒருத்தர். யாரு? இப்படியெல்லாம் யாரும் இல்லையா? நம்ம சட்டமன்றம் எங்கே இயங்குது? கோட்டை ஜார்ஜ் ஃபோர்ட். ஜார்ஜோடைய பிறந்த நாள் எப்ப? ஏப்ரல் 23. சரி, அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. அவருடைய ஜார்ஜோடைய பிறந்த நாள் எப்பன்னு. ஓகே, சரி, அப்படியே ஸ்கீம் மாறி போகும். அடுத்து இதுல நமக்கு நாமே தெரிஞ்சு வச்சுல 1997, 98. இது எப்ப மறுபடியும் ரினியூவல் பண்ணி புது ஸ்கீமா அனௌன்ஸ் பண்ணாங்க? 2021ல புதுசா கொண்டு வந்தாங்க. ஓகே, எம்எல்ஏ சிடிஎஸ்னா அப்ரிவேஷன் ஃபுல்லா அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகே, எம்பி லாட்ஸ் எந்த வருஷம்? 1993. 1990.
த்ரீல கொண்டு வந்தாங்க. எம்எல்ஏ சிடிஎஸ் வந்து 1997 டு 98. இதுல நமக்கு எஸ்சிஎஸ்டி பார்ட்டா இருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபண்ட்ல வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதிக்கு அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எம்எல்ஏ சிடிஎஸ் திட்டத்துல 22. 22%. ஓகே. பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டம் மதுரையில மேலக்கோட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்ப ரீசெண்டா எவ்வளவு சமத்துவபுர திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க? 8 sir. 8. ஓகே. ஒவ்வொரு சமத்துவபுரத்துல எத்தனை வீடுகள் இருக்கும்? 100. 100. ஓகே. அதையும் நமக்கு பிரிச்சிருப்பாங்க கேட்டகரி வைஸ். நமக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க? 2024. 2024 டு 25. ஓகே. எந்த வருஷத்துக்குள்ள ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சிருக்கோம்? 30. 2030ல ஒரு வீடு, அதாவது எத்தனை லட்சம் வீடுகள் உருவாக்க போறோம்? 8 லட்சம். 8 லட்சம் வீடுகள் உருவாக்க போறோம். ஒரு வீடு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும்? 360 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஓகே. ஒரு வீட்டுக்கு எவ்வளவு எஸ்டிமேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க? 350 lakhs. 3.5 lakh. ஓகே. 3,50,000 தருவோம். 2030க்குள்ள 6 வருஷத்துக்குள்ள 8 லட்சம் வீடுகள். அங்கே PMAY திட்டத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு அலாட் பண்ணிருக்காங்க? 269. 269. அதுல சப்சிடி கொடுப்பாங்களா? எவ்வளவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? PM ஸ்கீம்ல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எவ்வளவு 2.83 lakh. சப்சிடி கொடுக்கறதா? சரி, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் முதல் முறையா எப்ப தொடங்கினாங்க? 2021. அப்படியா? 1997. இல்லைங்க, இருங்க. நமக்கு பெரியாரோடைய யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் யூனிவர்சிட்டி எல்லாம் இந்த வருஷம் தொடங்கினாங்க. சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி. சார். 97. எந்த டேட் மேடம்? தெரியல சார். தெரியல சார். சொல்லுங்க. பெரியார் எப்ப மேடம் பர்த்டே? 17 செப்டம்பர். செப்டம்பர் 17 செப்டம்பரா? அந்த டேட்ல தான் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? எந்த வருஷம்? 97 தான். அப்ப பெரியார் நினைவு சமத்துவபுரம் எப்ப? 97. 97. ஓகே. அண்ணா பெரியார் சொல்லட்டோமா? அண்ணாவும் சேர்ந்து வரணுமா? அப்ப அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எந்த வருஷம்? 97. 97. அம்பேத்கர் யூனிவர்சிட்டி அதுவுமா சார்? எனக்கு தெரியலங்க, நீங்க தாங்க சொல்லணும். பெரியார் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? சேலம் சார். சேலமா? ஓகே. எதுக்காக? என்ன யூனிவர்சிட்டி அது? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா? எஸ் சார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா? நான் அதுலதான் சார் படிச்சேன், அதனால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்றேன். அப்ப அம்பேத்கர் யூனிவர்சிட்டி எப்ப தொடங்கினாங்க? தெரியல சார். எங்க இருக்கு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி? சென்னையிலயா சார்? சென்னையில இருக்கு. அது என்ன யூனிவர்சிட்டி? லா கல்லூரி. யூனிவர்சிட்டி. லா யூனிவர்சிட்டி. ஓகே. அதே 97 தான் தொடங்கினாங்க. ஓகேவா? பெரியார், அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்காக சொன்னேன். அண்ணா யூனிவர்சிட்டி எப்ப தொடங்கினாங்க? 78. 78. செப்டம்பர் 15. செப்டம்பர் 4. ஓகேவா? செப்டம்பர் 4, 1978ல வந்து தொடங்கி இருப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி தனியா இருக்கட்டும். நமக்கு பெரியார் யூனிவர்சிட்டி 97 செப்டம்பர் 17. அதே நமக்கு இன்னொரு யூனிவர்சிட்டி என்னது? அம்பேத்கர் யூனிவர்சிட்டி நமக்கு 1997. இன்னொன்னு அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 1997. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 sir. 2006. அனைத்து கிராம மறுமலர்ச்சி என்ன? அதே மாதிரி இங்க இந்தியால என்ன ஸ்கீம் தொடங்கினாங்க?
அதே கிராமப்புற மேம்பாடு, வறுமை ஒழிப்பு. ஒருவேளை அந்த ஸ்கீமா இருக்குமோ? எம்ஜி நரேகாவா? எம்ஜிஎன்ரேகா. ஓகேவா? சரி, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வில்லேஜை வந்து செலக்ட் பண்ணுவாங்க? 20%. 20%. எவ்வளவு காசு தருவாங்க? 35 lakhs. 35 lakhs. ஓகேவா? முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் 2024 பிப்ரவரி 2024 எங்க தொடங்குனாங்க? சென்னை, அப்புறம் சென்னை, நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். படியரசு திட்டம் எப்ப தொடங்குனாங்க, எங்க தொடங்குனாங்க? சென்னை கோயம்புத்தூர் sir. சென்னை, கோயம்புத்தூர். சார் சென்னை, அண்ணா கோயம்புத்தூர்ல தான் தொடங்குனாங்க. எப்ப தொடங்குனாங்க? 67. 67. யாருடைய பீரியடு? அண்ணா பீரியட். அண்ணா. அண்ணா பீரியடா? செல்லப்பிராணிகள் பூங்கா அப்படிங்கறது எப்ப தொடங்குனாங்க, எங்க தொடங்குனாங்க? சரி, எப்ப எங்க தொடங்குனாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட். சென்னை, கோயம்புத்தூர். ஓகேவா? ஓகே சார். செல்லப்பிராணிகள் பூங்கா வந்து சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும் தொடங்கியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு அரசு பல்லுயிர் பாதுகாப்புல ஒரு அழிஞ்சு வரக்கூடிய நம்ம என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ்ல ஒரு 4 உயிரினத்தை அறிவிச்சிருப்பாங்க. அந்த 4 உயிரினத்துக்காக 1 crore ஃபண்ட் வந்து அலாட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுல ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் விலங்கு வந்து சிங்கவால் குரங்கு. எங்க வாழும்? காட்டுல வாழுமா? வெஸ்டர்ன் காட்ஸ் சார். இப்படிதான். தான் 2 பேர் ஃபாரஸ்ட் வந்து டைப் பண்ணி போடுறோம். ஃபாரஸ்ட். அடுத்து இன்னும் சொல்லுங்க. மரத்து மேல வெஸ்டர்ன் காட்ஸ்ல வாழும். ஓகேவா? அடுத்து மெட்ராஸ் முள்ளம்பன்றியா, அது எங்க வாழுது? மெட்ராஸ்லயா? அப்படின்னு அறிவிச்சதே இப்பதான் பாக்குறோம் இல்லைங்களா? முன்னாடியே கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவுடைய எது எதெல்லாம் ட்ரையான பிளேஸோ அந்த பிளேஸ்ல மட்டும்தான் இது இருக்கும், மெட்ராஸ் முள்ளம்பன்றி. ஓகேவா? ஓகே சார். அடுத்து நமக்கு கழுதை புலி எந்த பகுதியில வாழக்கூடியது? இவங்க அறிவிச்சிருக்க கழுதை புலி முதுமலை புலிகள் காப்பகத்துல அந்த பகுதியில வாழக்கூடியது கழுதை புலி. இன்னொரு உயிரினம் என்ன உயிரினம்? மீனு. நானா? மீனு சார். ஓகே, அதுதான். என்ன மீன்? கூம்புத்தலை. கொம்புத்தலை. மக்ஜீர் மீன். கொம்புத்தலை மகசீர் மீனா? எங்க வாழும் அது? தண்ணியில தான். மோயர் ஆறு. ஓகேவா? இந்த மோயர் ஆறு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கா? மைசூர் பிளாட்டியூவை நம்ம கோயம்புத்தூர் பிளாட்டியூல 2ஆ பிரிக்கிறதா நமக்கு மோயர் ரிவர். ஓகேவா? நொய்யல் ஆறு அப்படின்னு போட்டு தப்பு வாங்க கூடாது. முள்ளம்பன்றிக்கு ஏன் முள் இருக்கு? எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்க. என்னது? எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிக்க. எதிரிகள்ட்ட இருந்து தப்பிக்கவா? சரி, அது இருக்கிறனால அதை யூஸ் பண்ணது எதிரிகள்ட்ட இருந்து தப்பிக்க. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். சரி, ஓகே. இதுவும் ஒரு ஃபேக்டர் தான்.
நான் கேக்குறது ஏன் இருக்குன்னு கேக்குறேன். அதோடைய ஸ்ட்ரக்சர் ஏன் அப்படி இருக்கு? சார் ட்ரையான ஏரியாவா இருக்கிறதுனால ஸ்கின்னால ட்ரையான ஃபுல்லா கவர் ஏரியால இருக்கிறதுனால முள் இருக்கும். ஓகேவா? அதுதான் ஏன். டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. ஓகேவா? எல்லா பிளேஸ்லயும் ட்ரையான பிளேஸ்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு முள் இருக்கும். அது பிளான்ட்டா இருந்தாலும் சரி, அனிமலா இருந்தாலும் சரி. அப்ப டீஹைட்ரேட் வந்து ஆகக்கூடாது. அப்ப அது ஹைட்ரேட்டடாவே இருக்கணும். நமக்கு ஹீட் ஆனாலுமே டீஹைட்ரேட் நமக்குள்ள பாடியில இருக்க வாட்டர் கண்டென்ட் வந்து ஆவியாக எவாப்ரேட் ஆகி வெளியே போகக்கூடாது. ஓகேவா? அப்ப அதனால வாட்டர் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு ட்ரை பிளேஸ்ல இருக்கக்கூடிய அது பிளான்ட்டா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், அதோடைய உடம்புல எல்லாமே இந்த முள்ளு நமக்கு இது சொல்றாங்கல்ல, சப்பாத்தி கல்லி முள்ளு முள்ளா இருக்குல்ல. அப்ப நீங்க ட்ரை பிளான்ட் அனிமல் நம்ம ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதுல நமக்கு முள்ளு இருக்கும். ஓகே சார். அதனாலதான் சொன்னது தமிழ்நாடு, கேரளா. சார் கேட்கல சார். சார் வாய்ஸ் கேட்கல. சார் கேட்கல. இருங்க எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க இந்த 4 உயிரினங்களை பாதுகாக்க? 1 crore. 1 crore. 1 கோடி. என்னென்ன? சிங்கவால் குரங்கு, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெட்ராஸ் முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றி, முள் எலின்னு கூட சொல்றாங்க. அடுத்து வரி கழுதை, புலி. அதுக்கப்புறம் கூம்புத்தலை, வாசி, மீன். செல்லப்பிராணிகள் பூங்கா எங்க தொடங்குனாங்க? சென்னை சென்னை, கோயம்புத்தூர். ஓகே, சென்னை, கோயம்புத்தூர். அதே இன்னொரு திட்டம் என்ன பார்த்தோம்? படியரிசி திட்டம். படியரசு திட்டம். சென்னை, கோயம்புத்தூர். தமிழ்நாட்டுல எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு? 3. 3 தானா? பெருசு இது 4. 3 தாங்க இருக்கு. நீலகிரி. மன்னார் வளைகுடா ஃபர்ஸ்ட் ஏரியால, 2வது நீலகிரி இருக்கும், 3வது வந்து அகத்தியமலை. அகத்தியர்மலை. புலி டைகர் ரிசர்வ் எவ்வளவு இருக்கு? 5 சார். யானை 5 தானா? நேஷனல் பார்க் எல்லாமே 5 தாங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வனவிலங்கு சரணாலயங்கள் 18. பேர்ட் சாங்சுரி 17. நேஷனல் பார்க்ஸ் எவ்வளவு பார்த்தோம்? 5. 5. ராம்சார் சைட்ஸ் 20 சார். 20 தான். ஓகே, அதிகமா ராம்சார் சைட்ஸ் இருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாடு. ராம்சார் ட்ரீட்டில எப்ப நம்ம சைன் பண்ணோம்? 72 சார். 75. 75 இல்லையா? ஓகே, எப்ப அந்த ராம்சார் ட்ரீட்டி சைன் ஆச்சு? 71. 71. எங்க? ஈரான்ல இருக்க அங்க எங்க? ராம்சார்ன்ற இடத்துல. இடத்துலயா? ஓகே. ஃபர்ஸ்ட் எப்ப ராம்சார் சைட் இத அறிவிச்சாங்க? $72 சார். 72 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? என்ன பிளேஸ்? ஆனா நம்ம சைன் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிருப்பாங்க. சைன் பண்ணது எப்ப? 75. கன்ஃபார்மா? இல்லையே, நான் வேற ஏதோ படிச்ச மாதிரி இருக்கேன்.
சார் நம்ம சைன் பண்ணதை கேக்குறீங்களா இல்ல அவங்க சைன் பண்ணது கேக்குறீங்களா? நான் கேக்குறது இந்தியா எப்ப சைன் பண்ணாங்கன்னு கேக்குறேன். தான் சார். சரி இருங்க, சரி உங்க வழிக்கே வரேன். இப்ப 75ல சைன் பண்ணிருக்காங்க, மியூட் பண்ணிக்கோங்க. 75ல சைன் பண்ணிருக்காங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் இப்ப நீங்களே சொல்லிருங்க சார். 82ல தான் பிப்ரவரி 1 தான் சைன் 1982 பண்ணுவோம், சார். புரியுதா? அப்ப அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 81ல அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க சிலிகா லேக். புரிகிறதா? சார் ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் எதுங்க சார்? ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் வந்து சிலிகா லேக், ஒடிஷா. ஓகே, கியோலடியோ நேஷனல் பார்க் எங்க இருக்கு? அதுவும் தான் ராஜஸ்தான். ராஜஸ்தான். ஓகேவா? இது டிடிஏ குரூப்ல இது பழைய டைம் வந்து நம்ம கிளாஸ்ல பார்த்து வந்திருப்போம். தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் இது. பிச்சாவரமா சார்? பள்ளிக்கரணையா? என்னங்க? பள்ளிக்கரணையா? பள்ளிக்கரணை வந்து நகர்ப்புறத்துல இருக்க ஒரு ராம்சார் சைட். பாயிண்ட் கிளம்பிரு ப்ரோ. பாலிமரா? நாகப்பட்டினமா? பாயிண்ட் கிளம்பிரு. பாயிண்ட் கிளம்புனா தமிழ்ல கோடியக்கரையா? கோடியக்கரை. கோடியக்கரை எந்த வருஷம்? 2002. 2002. ஓகே, நீங்க கரெக்டா போட்டுடலாமா? எப்ப ராம்சார் சைட் வந்து எந்த டேட்ல சைன் பண்ணாங்க? February பிப்ரவரி 2 2. சார். பிப்ரவரி 2 என்ன டே? வெட்லாண்ட்ஸ் ஈர தினம். ஈரநிலம்னு சொல்லுவோமா தமிழ்ல? வெட்லாண்டு. அந்த ஈர் அப்படின்னா என்னது? 2. அப்ப 2/2/1971 ராம்சார்ல வந்து சைன் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடு எல்லாமே 2 தான் வரும், ஓகேவா? அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரநிலங்கள் தானே தமிழ்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சைன் பண்ணது 1971, ஃபர்ஸ்ட் சைன் பண்ணதுனால 71. அதுவும் டேட் வந்து 2/2. ஓகேவா? இந்தியா எப்ப சைன் பண்ணாங்கன்னா அப்படியே தலைகீழா வரும். அங்க வந்து 71 பிப்ரவரி 2 பாத்தீங்களா? இங்க வந்து 82 ஆனா பிப்ரவரி 1 இந்தியா சைன் பண்ணது. சாரி 82. ஓகேவா? 82ல கரெக்டா தான் சொன்னேன். 82ல பிப்ரவரி 1 சைன் பண்ணிடுவாங்க. ஆனா அனௌன்ஸ் பண்ணது 81லயே அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. கியோலடியோ நேஷனல் பார்க் வந்து ராஜஸ்தான்ல, அதுக்கப்புறம் சிலிகா லேக் வந்து நம்ம ஒடிஷால இருக்கிறது தெரியும். இது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட். அதே தமிழ்நாடுடைய ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் வந்து 2002. இப்பதான் நான் சொன்னோம் எல்லா இயரும் 2/2 வரும். பாயிண்ட் ஆஃப் கேலிமர்னு சொல்லுவாங்க நமக்கு. இது கோடியக்கரை. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணது சோஷியல் இஷ்யூ, ஆனா என்விரான்மெண்டல் இஷ்யூ பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு போனது இது? அந்த சென்னை நாகப்பட்டினம் பார்த்து அப்படியே எங்க போயாச்சு, படியரசு திட்டம் பார்த்து கடைசியில ஈரான்ல இருக்கிறோம். ஓகேவா? இப்ப தாயுமானவர் திட்டம் வந்து மறுபடியும் அதே படிக்க வருவோம். அவங்க வீட்டு வாசப்படிக்கை கொண்டு போய் கொடுக்குற திட்டம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? என்ன டேட்ல தொடங்கினாங்க? 2025 ஆகஸ்ட் 12, 2025ல. எங்க தொடங்கினாங்க? சென்னை தண்டையார்பேட்டை சார். சென்னையில தொடங்கினாங்க. ஓகே, எவ்வளவு வயசுக்கு மேல? 70. 70யா 65யா? 65. 20 வந்து தொடங்கினாங்க. இப்ப 65யா ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க ஏஜ். எப்ப தருவாங்க? செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து தருவாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் குடும்பங்கள் வந்து பாவர்ட்டியில இருக்காங்க அப்படின்னு நித்தி ஆயோக்
ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க? 2.2%. அது எத்தனை லட்சம் குடும்பங்கள்? 5 lakh. 5 lakh. ஓகே. முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டத்தை செயல்படுத்துறது என்ன டிபார்ட்மெண்ட்? உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைன்னு போட்டு தப்பு வாங்கிட்டு வரக்கூடாது. ஓகேவா? ரேஷன் கடை, அப்ப உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைன்னு இருக்கும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? ஓகே. ஏஏபிசி ஸ்கீம் எந்த வருஷம்? ஏபிசி லைனா வருதுன்னு பார்த்தோம்ல, 1 2 3 2023. அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் 2023. நீட்ஸ் எப்ப பார்த்தோம்? நியூ ஆண்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். நீட் வந்து எப்ப எழுதுவோம்? 12th முடிச்சு எழுதுவோம். அதனால 2012 தொடங்கினாங்க. அந்த நீட்ஸ் வந்து இப்ப என்னவா இருக்கு? கஷ்டமான கேள்வியோ? நிமிர்ந்த நெல் திட்டம். ஓகேவா? நீட் படிச்சா என்னது? நிமிர்ந்த நெல். ஓகேவா? UYEGP அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 2010 to 2011. அன்எம்ப்ளாய்டு யூத்தை 0 to 1 வந்து மாத்துறாங்கன்னு பார்த்தோமா? 0ல இருந்து நம்பர் 1 மாத்துறாங்க. யாரு? அன்எம்ப்ளாய்டு யூத்தை எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணி நம்பர் 1 கொண்டு வராங்க. PMEGP பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 2008. தேசிய நதி எது? கங்கா. கங்கா. கங்கா கல்யாண் திட்டம் எந்த வருஷம்? 2008. 1997. எங்க படிச்சோன்னே ஞாபகம் வரலையா? 5 ஸ்கீம் வந்து நம்ம நகர்ப்புறத்திலையும் கிராமப்புறத்திலையும் ஸ்வர்ண ஜெயந்திக்குள்ள படிச்சோம். ஞாபகம் இருக்கா? நகர்ப்புறத்துல வந்து ஒன்றும் கண்டென்ட் எல்லாம் பெருசா வராது. சுய வேலை வாய்ப்பு, கடன் உதவி, சமூக மேம்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே நமக்கு கிராமப்புறத்துல வந்து ஒரு 5 திட்டம் படிச்சிருந்தோம் உள்ள. அதுக்குள்ள இருக்கிறது தான் கங்கா கல்யாண் யோஜனா 1997. கங்கா நதியை எப்ப அறிவிச்சாங்க? 2008. அது எப்ப மாசுபட்ட நதியா அறிவிச்சாங்க? எல்லாமா இருக்கு. 2007 அறிவிச்சாங்க. ஒரு திட்டம் தொடங்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னவோ நடந்திருக்கணும். இப்ப 2007 மாசுபட்ட நதியா இருந்துச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால 2008 தேசிய நதியை அறிவிச்சு இனி அதை வந்து அசுத்தப்படுத்த கூடாது, தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திட்டம் வந்து புது கவர்மெண்ட் வந்து தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அது இந்த வருஷம் 2014 நமாமி கங்கா. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு நதி இருக்கு. அந்த நதியை தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கோம். என்ன திட்டம்? நடந்தாய் வாழி காவேரி. நடந்தாய் வாழி காவேரிங்கிறது எந்த இலக்கியத்துல வரக்கூடிய லைன் இது? சிலப்பதிகாரம், காணல் வரி பாடல். ஓகேவா? நடந்தாய் வாழி காவேரி திட்டம் எந்த வருஷம்? காணல் வரி பாடல் தான் நமக்கு நடந்தாய் வாழி காவேரி. சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய இந்த நடந்தாய் வாழி காவேரிங்கிற புக் எழுதுனது யாரு? ஜானகி ராமச்சந்திரன். எந்த வருஷம்? தமிழ்லாம் கேட்காதீங்க. சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நடந்தாய் வாழி காவேரி திட்டம் வந்து 2019 தொடங்கினாங்க. நடந்தாய் வாழி காவேரி நம்ம இபிஎஸ் அவங்க வந்து சிஎம்ஆ இருக்கும்போது. தொழிலணுங்க திட்டம் எந்த வருஷம்? 2022. வணங்குறதுனாலே நமக்கு 2ன்னு வந்துடணும். 2 கையால வணங்குறது எது? எந்தெந்த திட்டம் வணங்குறது? நமஸ்தேவும் தொழில் அணங்குன்னா வணங்குன்னு எடுத்துக்கலாம். அப்ப நமஸ்தே திட்டமும் தொழில் அணங்கு திட்டமும் 2022. தொழிலணங்கு திட்டம் ஆண்டர்பிரினர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக. நமஸ்தே வந்து நம்ம தூய்மை பணியாளர்களுடைய டிக்னிட்டி, கண்ணியத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்
2021. பி சேஃப் எந்த வருஷங்க? பி சேஃப் 2024 உமன் சேஃப் பார்த்தோம்ல, 24 ஹவர்ஸும் உமன் சேஃபா இருக்கணும் அப்படின்னு. தமிழ்நாடு உமன் எம்பவர்மெண்டா, எம்ப்ளாய்மெண்டா, ஆண்டர்பிரினர்ஷிப்பா? எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் என்ன தேவை? சேஃப்டி வேணும் அப்படின்னு பார்த்தோம். ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பெரிய ஆட்கள், அப்போ அவங்களுக்கு சேஃப்டி வேணாம், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் வேணும். ஓகேவா? எம்பவர்மெண்ட்டுங்கிறது சேஃப்டி வராது, அதோட லிங்க் பண்ண முடியாது, அதனால எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற வார்த்தை தான் வரும். அதே ராஜீவ் காந்தி அந்த ஸ்கீம்ல, சப்லா ஸ்கீம்ல எம்பவர்மெண்டா, எம்ப்ளாய்மெண்டா? எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட். அடலசன் கேர்ள்ஸ் எம்பவர் பண்றது, நியூட்ரிஷன் சப்ளை கொடுத்து சரி பவரா மாத்துறதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் 2024 உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அதிகப்படுத்துறது. 2030 $1 trillion வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது. பிரதான் மந்திரி கௌசல்யா யோஜனா, இப்ப DDUGKY கிராமின் கௌசல்யா யோஜனா 2014. அந்த கிராமின் கௌசல் கூட விகாஸ்ங்கிற ஒரு வார்த்தை ஆட் ஆச்சுன்னா 2015. விகாஸ்னா டெவலப்மெண்ட், கௌசல்னா ஸ்கில். அப்ப ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கான ஸ்கீம் 2015. கீழே திரும்ப அதே ஸ்கீம் தான் கொடுத்துருப்பாங்க, தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எந்த வருஷம்? 2013. ஓகே, தமிழ்நாடு திறன்னு கேட்டா 3 திறன்கிறது 3 லெட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியால ஸ்கில்னு கேட்டாங்கன்னா 5. ஓகேவா? இந்தியால ஸ்கில்ங்கிறது 5 லெட்டர், அதனால 2015. தமிழ்நாட்டுல திறன்னு தமிழ் எழுதுனா 3 லெட்டர், அதனால 2013. தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் இந்த வருஷம் 2008. ஓகேவா? டான்சிம் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் எந்த வருஷம்? தமிழ்நாட்டுல சிம் யூஸ் பண்றது 18. அதே பிஎம் சிம்னா 2019. 2019. ஓகே. முக்கிய மந்திரி ஆஜீவிகா ஐயோ அதுவா 2020, sir. 2020. Rajasthan. முக்கிய மந்திரி ஆஜீவிகா எங்க? ஜார்க்கண்டா? Rajasthan, sir. ராஜஸ்தான்ல ஆஜீவிகாவா? இமாச்சல் பிரதேஷ் அல்லவா? Oh, sorry, sir. ஆஜீவிகா ராஜஸ்தான்ல என்ன சொல்லியிருக்கு? இந்திரா காந்தி கால்வாய் தானே ஞாபகம் வச்சோம் 2022. ரிலேட் பண்ணி படிங்க. இந்திரா காந்தி கால்வாய் ராஜஸ்தான்ல இருக்கு, அப்ப இந்திரா காந்தியும் வந்துச்சுன்னா ராஜஸ்தானோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2022. ஆஜீவிகாவும் ஷ்ரமிக்குங்கிற வார்த்தை, ஆஜீவிகா நம்ம ஜீவன், நம்ம உயிர் வாழ முடியாது எங்க ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லி சும்மா ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சோம் 2020. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ஷமிக்குங்கிற வேர்ட் வரணும். ஐயங்காழி வந்துச்சுன்னா கேரளா. கேரளா எந்த வருஷம்? 2010. இதுல 120 நாள் வேலை தருவாங்க எங்க? ஆஜீவிகா ஆஜீவிகா திட்டத்துல தான், ஹிமாச்சல் பிரதேசத்துல தான் 120 நாள் வேலை தருவாங்க. இதெல்லாம் என்னது? நம்ம நகர்ப்புறத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கள் கொடுக்கறது, வறுமை ஒழிப்புக்காக. ஓகே, தமிழ்நாட்டுல வறுமை வந்து எவ்வளவு % இருக்கு? நிதி ஆயோக் சொன்னாங்க 2.2%. ஓகேவா? 1.43 வரக்கூடாது. 143 எதுக்காக வரும்? மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் தான் 143. ஓகே, பிஎம் சிம் 2019 சொல்லியாச்சு. எதுக்காக அந்த திட்டம் தொடங்கினாங்க? பிஎம் சிம் அன்ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்றவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மந்தன் யோஜனா. இதோடைய 3 ஸ்கீம்ஸ் வந்து ரிலேட் பண்ணி வச்சிருந்தோம். மந்தமா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும், நியூட்ரிஷன் கொடுக்கணும். அப்ப நியூட்ரிஷன் ரிலேட்டடான ஸ்கீம் வந்து ஃப்ரீ ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் ஸ்கீம் 2019. சாப்பாடு மட்டும் கொடுக்க கூடாது, குழம்பும் சேர்த்து கொடுக்கணும். என்ன குழம்பா கொடுக்கணும்? மீன் குழம்பா கொடுக்கணும். அதுதான் சம்பதா ஸ்கீம் 2019. மீன் நம்ம ஃபிஷ் ப்ரொடக்ஷனை 2 மடங்கா உயர்த்தறதான் சம்பதா ஸ்கீம். அப்ப சாப்பாடு போட்டாச்சு, குழம்பு வந்துச்சு, மந்தம்ங்கிறது வந்துடணும். இந்த 3மே 2019.
அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பென்ஷன் தருவாங்க 60+ல? 3000 ரூபாய் தருவாங்க. ஓகேவா? அதுதான் பிஎம் சிம் 2019. நம்ம ட்ராய் ரூல் படி, டெலிகம்யூனிகேஷன் ரூல் படி 2023ல ஒரு பர்சன் எவ்வளவு சிம் யூஸ் பண்ணலாம்? 9. 9. 9 சிம். இது ஷார்ட் கட் கிடையாதுங்க, இதுவே வந்து ஆக்ட் தான். ஓகேவா? அடுத்து பிஎம் ஜிஎஸ்ஒய், கிராம் சதக் யோஜனா. சதக்னா என்னது? ரோட். ரோடு. அப்ப கிராம் சதக் யோஜனானா 2000ல. அதே ஆதர்ஷ் வந்துச்சுன்னா 2010. சாகி அப்படி திட்டம்னா, சாகி திட்டம் 2014. 2014 நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்தானே ஒவ்வொரு கத்தருக்கும் ஒவ்வொரு வில்லேஜ் வந்து சாக்குல போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதை எப்படி படிக்கிறோம்னா, திரும்ப இன்னொரு ஸ்கீம் படிப்போம், பேகின்னு ஒரு ஸ்கீம் படிப்போம். அது பேக்ல போட்டு தருது. ஓகேவா? அது வரும்போது அங்க பார்ப்போம். இப்ப சாகின்னா சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா 2014ல ரூரல் ஏரியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணது. அப்ப ரூரல் ஏரியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு எத்தனை திட்டங்கள் பாருங்க. சாகி திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இன்னொன்னு பார்த்தோமே நம்ம தமிழ்நாட்டுல, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொடுக்குறாங்களா? அப்படியே எடுத்தோம்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வரும். ஓகேவா? ரூரலோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு. அப்ப கிராமப்புறங்களுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு ஒரு எம்பி எவ்வளவு வில்லேஜை வந்து செலக்ட் பண்ண முடியும்? 5. ஒன்று சார். ஒண்ணுதான். ஓகே, ஒருத்தருக்கு ஒரு வில்லேஜ் தான் தருவாங்க. ஓன் வில்லேஜ் எடுத்துக்கலாமா? நோ சார். நோ, எடுக்க முடியாது. சான்சத் அப்படின்னா நமக்கு பார்லிமெண்ட், கான்ஸ்டியூஷன், இந்த பார்லிமெண்ட் தான் மீனிங். ஆதர்ஷ்னா முன்னோடி, மாடலா மாத்துறது. கிராம் யோஜனா அப்ப ஒவ்வொரு எம்பியும் ஒரு முன்னோடியா மாத்துறது. எதை? கிராமப்புறங்களை. அதுக்கான திட்டம் தான் சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா 2014ல. ஓகே, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் எப்ப தொடங்கினாங்க? 2015. 2015. ரூரல் எப்ப தொடங்கினாங்க? 16. 2016. அர்பன் தான் ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க, அதுக்கப்புறம் தான் ரூரல் தொடங்கினாங்க. இதே ஸ்வச் பாரத் மிஷன் செகண்ட் 2 அர்பன் எப்ப தொடங்கினாங்க, ரூரல் எப்ப தொடங்கினாங்க? அர்பன் வந்து 2020. ரூரல் தான் சார் 2020. ஆப்போசிட்டா வரும்னு அர்பன் வந்து படிச்சிருக்கோம்ல. அர்பன் வந்து எப்ப? 2021ல தொடங்கியிருப்பாங்க. ரூரல் எந்த வருஷம்? 2020ல தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நமக்கு ஸ்வச் பாரத் மிஷன் வந்து ரூரல் தான் ஃபர்ஸ்ட் தொடங்குவாங்க, 2020ல தொடங்கியிருப்பாங்க. அர்பன் வந்து 2021ல தொடங்குவாங்க. அக்டோபர் 1 நேற்று தானே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரூரல், அதுக்கப்புறம் அர்பன். அதுவே நமக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஃபர்ஸ்ட் அர்பன்ல தான் தொடங்குவாங்க 2015, அதுக்கப்புறம் ரூரல்ல தொடங்கியிருப்பாங்க 2016. ஓகே, எந்த வருஷத்துக்குள்ள இலக்கு வச்சாங்க ஆரம்பத்துல? 2022க்குள்ள எல்லாருக்குமே 10 கோடி பேருக்கு வீடு கட்டி தருது அப்படின்னு இலக்கு வச்சாங்க. இப்ப 2028-29 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து இதே மாதிரி நமக்கு ஸ்லம் ஃப்ரீ இந்தியா உருவாக்குறதுக்காக நகர்ப்புறங்கள்ல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க. அதுல ஹெல்த்துக்கு மட்டுமே, அதாவது சானிடைசேஷன் மட்டுமே 20% அலாட் பண்ணுவாங்க. இது என்ன ஸ்கீம்? வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. எந்த வருஷம்? 2001. 2001. ஓகே, மறக்காதுங்கிறீங்களா? அதே ராஜீவ் ஆவாஸ் யோஜனா எந்த பகுதியில? ரூரலா அர்பனா? அர்பன். அர்பன். ஓகே, இந்திரா காந்தி வந்தாங்கன்னா ரூரல். ரூரல். இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு சொல்லுவாங்க. 85-86ல தொடங்கி எதுல சேர்ந்திருக்கும்? நம்ம ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா அதோடைய ஒரு பார்ட்டா மாறிடும், வேலை வாய்ப்பு கொடுக்கறது. அடுத்து புறா திட்டம் 2004.
23 புலிகேசில போருக்காக எதை அமைச்சிருப்பாங்க? புறாவையா? எஸ் சார். சார் வானவராயன் படையெடுத்து வருகிறானோ புறாதானே. அந்த sir. போர் இந்த போர் ஞாபகம் வச்சுக்கோங்க, புறா. அதுல என்ன எவ்வளவு பிளாக்ஸா பிரிச்சு வச்சிருந்தாங்க? 5,000. 5000 பிளாக்ஸா பிரிச்சிருந்தாங்க. இதுல எப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கீம்? 2014 ஃபண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்து இதுக்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு திட்டம் தொடங்கினாங்க. அது என்ன திட்டம்? ஷியாம் பிரசாத் முகர்ஜி எஸ்பிஎம் ஆர்எம். எஸ்பிஎம்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். எந்த வருஷம்? அப்படியே அந்த 4 2016 எந்த மினிஸ்ட்ரி அது? கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தான். அதுல கீவேர்டு என்னது நமக்கு? கிளஸ்டர்ஸ். கிளஸ்டர்ஸ், ரூர்பன் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சிடணும். ஓகே. நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம், குடும்ப தலைவன் இழந்தவங்களுக்கு எவ்வளவு காசு தருவாங்க? 20,000 தருவாங்க. NFBS அப்படிங்கிறது நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம். அதே அன்னபூர்ணா திட்டம் யாருக்காக? இந்த பெனிஃபிஷியரி, டார்கெட்டட் பெனிஃபிஷியரி யாரு அன்னபூர்ணா திட்டத்துல? ஓஏபி வாங்காதவங்க சார். ஓஏபி வாங்காதவங்களுக்கு 2000 தொடங்கப்பட்ட திட்டம். 10 கிலோ அரிசி தருவாங்க. அதே IGNWPS விடோ பென்ஷன் ஸ்கீம் எவ்வளோ ஏஜுக்குள்ள 40+ இருக்கவங்களுக்கு, 40 எபோவ் இருக்கவங்களுக்கு எவ்வளவு காசு? 200. 1200 ரூபாய் தருவாங்க. அதே IGNNDPSனா இந்திரா காந்தி நேஷனல் டிசேபிள்டு பென்ஷன் ஸ்கீம் 1,500. எவ்வளவு அமௌண்ட்? 1500. அதே IGN OAPS இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் 1200. தேசிய சமூக உதவித்தொகை திட்டம் எந்த வருஷம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? 1983. தேசிய சமூக உதவி திட்டம் NSAP அப்படிங்கிறது நார்மலா கேட்டாங்கன்னா 95 போடுங்க. 1983 மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பில்லை. MP லாட்ஸ் MP லாட்ஸ் 1993. 93. ஓகே. இத டிஸ்ட்ரிக்ட்ஸ் மூணா கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. லோக்சபா MP எங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும்? அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட அவங்களுடைய தொகுதிகளை செலக்ட் பண்ணணும். அதுவே ராஜ்யசபா எம்பியா இருந்தா ஸ்டேட்ல 1+1 more எடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே அப்பாயின்மெண்ட் நாமினேட்டட் எம்பிஸ்னா எந்த கான்ஸ்டிட்யூன்சி வேணாலும் செலக்ட். இந்தியால எங்கனாலும் தொடங்கிக்கலாம், அந்த ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 1975. ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், என்டர்பிரினர் ஸ்கீம்ல நேற்றே பார்த்துட்டோம் ஃபுல்லா, மறுபடியும் அதனால அதவே திரும்ப படிக்கணும். நம்ம ஃபெமினைசேஷன் ஆஃப் பாவர்ட்டி, நம்ம பெண்ணிய வறுமை, யாரு சொன்ன அந்த கான்செப்ட்? டயானா. டயானா பியாஸா? டயானா பியாஸ். நமக்கு வறுமை நச்சு சுழற்சி யாரு சொன்னா? ராக்னக்ஸ். உணவு உடை இருப்பிடம் 1953. PMGKAY அப்படின்னா என்ன திட்டம்? எந்த வருஷம் தொடங்கினது? 2000. கரீப் கல்யாண் அன்ன யோஜனா 2020 கொரோனா பீரியட்ல தொடங்குது. எவ்வளவு உணவு தானியம் தருவாங்க? 5 kg தருவாங்க. அதே ஃப்ரீ 45 ரைஸ் ஸ்கீம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2019. நமக்கு அனீமிக்கும் மால்நியூட்ரிஷனை ரிடியூஸ் பண்றதுக்காக அயன் கண்டென்ட், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 இதெல்லாம் 100 kg ரைஸ்ல எவ்வளவு கேஜி மிக்ஸ் பண்ணுவாங்க? 1 kg. 5 1 தானே. அடுத்து எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்தை? 2028. தமிழ்நாட்டுல எங்க தொடங்கினாங்க?
திருச்சி. திருச்சி. அங்க சத்துணவு பார்த்தோம்ல, எங்க பார்த்தோம்? திருச்சி தானே? பாப்பாக்குறிச்சி. திருச்சியில பாப்பாக்குறிச்சியா? வானவில் திட்டம் எங்க தொடங்கினாங்க? திருச்சி பாப்பாக்குறிச்சி. எப்ப தொடங்கினாங்க? டேட்டு டேட் நவம்பர் 26. நவம்பர் 26ஆ 28ஆ? 26 தான். 8. 8. எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 28 தான். ஒருவேளை நான் படிச்சது தப்பா இல்ல நீங்க சொல்றது தப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. கரெக்ட் தான். யாருது கரெக்ட்? 28 தான் கரெக்ட். சரி, நமக்கு சயின்ஸ் டே எப்ப? என்னது? 28. February 28. பிப்ரவரி எத்தனாவது மாசம்? 2வது மாசம். கீழ இருந்து 2வது மாசம் என்னது? நவம்பர். அங்க February 28னா இங்க நவம்பர் 28. ஓகேவா? மேல இருந்து 2வது மாசம், கீழ இருந்து 2வது மாசம். ஓகேவா? அப்படின்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யுனைடெட் நேஷனோட இன்டர்நேஷனல் மில்லட்ஸ் இயர் 2023. 2023. எந்த வருஷம், எந்த 10 வருஷம் அந்த டிகேட் நம்ம சிறுதானிய ஆண்டு அறிவிச்சாங்க? 2016 to 25. ஓகேவா? 2016ல இருந்து 2025 வரைக்கும் சிறுதானியத்தோடைய 10 ஆண்டுகள் அறிவிச்சாங்க. இந்தியா எப்ப அறிவிச்சாங்க? 2018. 2018. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் இந்த வருஷம். ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் 2007. போஷன் நமக்கு ஊட்டச்சத்து மாதம் எந்த மாதம்? செப்டம்பர். செப்டம்பர் மாதம். சாக்ஷம் அங்கன்வாடி போஷன் 2.0 எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2021. ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது எந்த திட்டம்? ICDS. அப்படியா? ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம். நான் குழந்தைகள் மேம்பாடுன்னு நான் சொல்லவே இல்லை. சாக்ஷம் அங்கன்வாடி போஷன் 2.0 தான் நமக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம். போஷன் அபியான் இந்த வருஷம் 2018 மார்ச் 8. 2018. வேற ஏதாவது பேர் இருக்கா அதுக்கு? நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் NNM மார்ச் 8, 2018. எங்க தொடங்கினாங்க? ராஜஸ்தான். Okay. எந்த வருஷம் டார்கெட் வச்சாங்க? 2022. 2022. அதுல சைல்ட் கேர் பத்தி பேசி இருந்திருப்பாங்க. எவ்வளவு டேஸுக்கு சைல்ட் கேர் பண்ணணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க போஷன் அபியான்ல? என்னங்க? ஃபர்ஸ்ட் 1000 years. சாரி, 1000 days மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, அந்தியோதயா அன்ன யோஜனா 2000. 2000. எங்க தொடங்கினாங்க? ராஜஸ்தான். ஓகே, இந்த திட்டத்தை எந்த ஸ்கீம் மூலியமா செயல்படுத்துவாங்க? அதை படிக்க மாட்டோங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் PDS. பரவாயில்ல. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமா தான் செயல்படுத்துறாங்க. எவ்வளவு அரிசி தருவாங்க? 35. 35. கோதுமை எவ்வளவு கிலோ கேட்கலைங்க, எவ்வளவு ரேட்னு கேட்கிறேன். 2 ரூபா.
2 ரூபாயா? ஓகே. அரிசி 3. 3 rupees. ஓகே. ஆர்பிடிஎஸ் எந்த வருஷம்? 92. 1992. டிபிடிஎஸ் 97. 1997. 97. அக்ரி பிரைஸ் கமிஷன் ஆரஞ்சு 1965. Jan 1. Food Corporation Act 1964. 1964. Food Corporation of India 1965. Date Jan 14. ஜனவரி 1ஆம் தேதி அக்ரி பிரைஸ் கமிஷன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர்ல இருந்து. அதுக்கப்புறம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா விற்க ஆரம்பிக்கிறது Jan 14, பொங்கலுக்கு முன்னாடி. ஓகே, நமக்கு மதிய உணவு திட்டம் வந்து திருத்தம் பண்ணாங்க 2022 3 1. ஓகே, என்ன திருத்தம் பண்ணாங்க? அது மறந்துருச்சு. 1 to 8 வரைக்கும் சாப்பாடு போடுறது. ஓகே, அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5th. 1 to 5th வரைக்கும் தான். ஓகே, பேர் என்ன பேர் வச்சாங்க 21ல? PM போஷன். பிஎம் போஷன். போஷன் அபியான் 18. கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா ஆக மாட்டேங்கிறீங்க. போஷன் அபியான்னு கேட்டோன்னு சரி 21 சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். மிட் டே மீல் ஸ்கீம் 95. அப்படிதான் பேர் இருந்துச்சா 95ல? இல்ல சார், இல்ல. இல்லையா? NPNSP. ஓகே, NPNSP-னா நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு Primary education. பிங்கிறது பிசிக்கல் எஜுகேஷனா? Primary education. பிரைமரி எஜுகேஷன். ஓகே, 1995. எப்போ மிட் டே மீல் ஸ்கீமா மாறுச்சு? 2007. 2007. ஓகே, 10,000 டன் கோதுமையும் 60,000 டன் அரிசியும் உற்பத்தி பண்ணாங்களாம். எந்த திட்டத்துக்கு கீழே உணவு தானியங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்துருப்பான். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எந்த வருஷம்? 2013. 2013. ஒருத்தருக்கு 3 வேளை சாப்பாடு தான் உணவு பாதுகாப்பு. தமிழ்நாட்டுல 16. டேட் ஏதாவது இருக்குங்களா? நவம்பர் நவம்பர் 1. ஓகே, நவம்பர் 1 என்ன நாள்? உள்ளாட்சி தினம். உள்ளாட்சி தினம். ஓகே, அதுக்கு முன்னாடி State formation. அதுக்கு முன்னாடி என்ன தினம்? லா டே. கன்னியாகுமரி டேவா இல்ல தமிழ்நாடு டேவா? தமிழ்நாடு தானே, இப்பதான் பேரை மாத்திருந்திருப்பான். ஐசிடிஎஸ்ங்கிறது எந்த வருஷம்? 1975 அக்டோபர் 2. பெனிஃபிஷியர்ஸ் யாரு? 0 to 6. ஐசிடிஎஸ் நமக்கு இந்த திட்டம் எந்த மையங்கள் மூலியமா செயல்படுத்துவாங்க? அங்கன்வாடி. அங்கன்வாடி. ஓகே, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இந்த வருஷம் எந்த பிளேஸ்ல இருக்கும்? 2025ல 105. இந்த வருஷம் 2025ல 102வது பிளேஸ்ல இருக்கும். எத்தனை நாடுகள் இருக்கு? 27. 127. 3 சார் 3. 123. போன தடவை 105 இருந்துச்சு. அப்ப எவ்வளோ நாடுகள் இருந்துச்சு? 127. 127. ஓகே, NFHS அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்தாங்க, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே.
முதல்ல எந்த வருஷம் எடுத்தாங்க? 90 உமன் கமிஷன் எந்த வருஷமோ 92 அந்த வருஷம் தான் ஃபேமிலியும் 1992. 2 இப்ப கடைசியா எடுத்தது 2019 2019 to 2021. சரிங்களா? குறைந்த வளர்ச்சி விகிதம் எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னாங்க? 35.5. 35.5. சரிங்களா? எடை குறைவு 32.1 32.1. எடை தான் கிராஜுவலா குறைக்கணும்னு பார்த்தோம். 3 to 1. நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? இந்தியா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல Yes. சிவியர் தீவிரமான பசி பிரச்சனை இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கும். 100னா மோசமானதா இல்ல பட்டினியே இல்லாத நாடா? 100% ஃபுட் இருக்கிறதா? மோசமானதா? ஓகே. 0னா ஓகே. எந்த மந்த் வெளியிடுவாங்க குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்? அக்டோபர் அக்டோபர். இன்னும் இந்த அக்டோபர் சொல்றதெல்லாம் அடுத்து எந்த என்ஜிஓ வந்து வெளியிடுவாங்க? வெல்த் ஹங்கர் லைஃபும் கன்சர்ன் வேர்ல்ட் வைட். ஓகேவா? இப்ப ரிலீஸ் பண்ணது எத்தனாவது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்? 20th. போன வருஷம் 19th. வறுமை கோட்டை அளவிடுறதுக்காக இந்திய திட்டக்குழுக்கள் வந்து ஒரு சில குழுக்கள்லாம் அமைச்சிருந்தாங்க. அதுல கடைசி குழு என்ன குழு? ரங்கராஜன் கமிட்டி. யாரு? லாஸ்ட் ரங்கராஜன் கமிட்டி. ரங்கராஜன் கமிட்டியா சார்? ரங்கராஜன் கமிட்டி 2012. 27 ரூபாயும் 33 ரூபாயும் ரெக்கமெண்ட் பண்ண குழு என்ன குழு? டெண்டுல்கர் கமிட்டி. டெண்டுல்கர். எந்த வருஷம்? 2005. டெண்டுல்கர் தான் ஹைஃபையா இருப்பாரு. எவ்வளவு பெர்சன்டேஜ் வறுமை வரும் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க? 37. எந்த வருஷம் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்க? 2009. 2009ல 2010. ஓகே. அடுத்து லக்தவாலா கமிட்டி எந்த வருஷம்? 89. நேருடைய ஃபேமிலிக்கு தான் லக்கு இல்ல, அதனால மைனாரிட்டியா இருக்காங்கன்னு பார்த்தோம். அப்ப ஜவஹர்லால் ரோஜ்கர் யோஜனா 1989, மைனாரிட்டி கமிஷன் 1989, லக்தவாலா கமிட்டி 1989. எப்ப ரிப்போர்ட் கொடுத்தாங்க? 1993. 4 வருஷத்துல கொடுத்துருந்துருப்பாங்க. 36% வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு எந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணாங்க? லக்தவாலா. முதலா கேலரிஸ் பேஸ் பண்ணி வறுமை கோட்டை வந்து மெஷர் பண்ண குழு என்ன குழு? அலக்குழு. அழக்குழு இந்த வருஷம் 79. குழந்தைகளுக்கான ஆண்டு 79. 1979 தானா? ஓகே. குழந்தைங்க தான் அழகா இருக்கும். ஓகே. வறுமை கோடு பத்தி ஆய்வு பண்றது பொருளாதார வல்லுநர்கள் எக்கனாமிஸ்ட் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுல முதல் குழு என்னது? பிடி ஓஜா. ஓகே. பிடி உஷா தான் என்ன பண்றாங்க? ஹடல்ஸ் தாண்டுறாங்க. ஆனா என்ன பண்ணிடுறாங்க? மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம எல்லாம் பார்த்து பரிதாபப்படுறோம். அப்ப பிடி உஷா, அதுக்கப்புறம் தண்டேகர் ராத் அதைத்தான் தாண்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சிருந்தோம். மிஸ் பண்றாங்கிறது மின்ஹா அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தோம். மிஸ் பண்றதுனாலதான் அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? ஆரஞ்சு கொடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அது நம்ம பரிதாபப்படுறது. அதுல பாதி தான் பரிதாபப்படுறது. 35% வந்து பார்த்தான்னு பார்த்தோம். பிடி உஷா எந்த வருஷம்? 60. ஓகேவா? இப்ப 60 ஆனாலும் அதே மாதிரி ஓடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 60.
1962 61 190 மில்லியன் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு பார்த்தோம். தண்டேக்கர் ராத்தும் எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க? 41. 41. ஆனா எக்ஸாம்ல கேட்டது 40%ஓ 50%ஓ சொல்லியிருந்தாங்க. ரூரல்ல 40%, அர்பன்ல 50%. இது எப்படி ஆவரேஜ் 41 சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. மின்ஹா வந்து 65 மிஸ் பண்ணிடுறாங்க, ஆரஞ்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். பர்தான் 35% வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இந்த நமக்கு பாவர்ட்டி லைன் பத்தி முதல்ல அதை பத்தி ரிசர்ச் பண்ணி சொன்னது யாரு? இந்த கான்செப்ட் தாதாபாய். தாதாபாய். அது இங்க வேர்ல்ட் லெவல்ல லார்ட் பாய். ஓகேவா? ரெண்டும் அது தாதாபாய், இது லார்ட் பாயா? சார் தாதா தான் லார்டா இருப்பாரா? லார்ட். ஆமா, இங்கிலாந்துல ஒரு இந்தியர் எம்பி ஆயிருந்திருப்பாரு முதல்ல. யார் அவரு? தாதாபாய் நௌரோஜி. தாதா அங்க போய் தாதா இருக்காரு பாருங்க, லார்ட். ஓகேவா? லார்ட் பாய் ஓர் எந்த வருஷம்? 1945. நம்ம வேர்ல்டு வார் முடிஞ்சுதான் அப்பதான். அதுக்கப்புறம் திட்டக்குழுக்கள் ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுல தாதாபாய் வந்து முறையா தனிநபர் வருமானம் கால்குலேட் பண்ணவர் அவரு தான். என்ன புக் எழுதி இருந்திருப்பாரு? ட்ரைன் ஆஃப் வெல்த். ட்ரெயின் ஆஃப் வெல்த், செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு எழுதி இருந்திருப்பாரு. எப்ப கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பாரு? எப்ப எழுத ஆரம்பிச்சிருந்திருப்பாரு? எயிட்டீன் 66ஆ? 67 கிடையாதா? சரி, அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. தாதாபாய் நவ்ரோஜி எப்பப்பெல்லாம் காங்கிரஸ் உடைய பிரசிடென்டா இருந்திருப்பாரு? 1886. 3 times. ஓகே. 1893ஆ இல்ல 1886ஆ? 86 ஃபர்ஸ்ட் டைம் சார். ஃபர்ஸ்ட் டைம் 86. ஓகே. தாதாபாய் நவ்ரோஜி எந்த ஊரு? கொல்கத்தா. எப்படி கொல்கத்தா? ஒரு பாம்பே. பாம்பே. நவ்ரோஜி ஃபேமிலி சொல்றாங்கல்ல, பர்துன்ஜி நவ்ரோஜி எந்த ஊருங்க? நம்ம பார்சி சீர்திருத்த இயக்கம், பார்சி ரிஃபார்ம் எங்க தொடங்கினாங்க? பாம்பேல தொடங்கி இருப்பாங்க. பார்சிங்கிறதே ட்ரேட் பண்ற ஒரு, அங்க நார்த் சைட்ல ட்ரேட் பண்றவங்க. எங்க? ஈரான் ஈராக் அங்க நடந்த சண்டையில இங்க வந்தவங்க. ஓகேவா? 10th செஞ்சுரியில அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய மரபே வந்து ட்ரேட் பண்றது தான். பர்துன்ஜி நவ்ரோஜி இருந்திருப்பாங்க. என்ன சபா? ரஹனுமாய் மச்தயாஸ்னன் சபா. எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1851. அதுதான் ஃபவுண்டர். நமக்கு யாரு? ஃபர்துன்ஜி நவ்ரோஜி. அது கூட இருக்கிறது தாதாபாய் நவ்ரோஜி. எந்த வருஷம் அவரு ஜேர்னல் தொடங்கியிருப்பாரு? இதழ். என்ன இதழ் தொடங்கினாரு அதுக்காக? ராஷ்ட் கோஃப்தார். ராஷ்ட் கோஃப்தார். உண்மை விளம்பி அப்படின்னு படிச்சிருப்போம்ல, எந்த வருஷம் தொடங்கினாங்க அது? ரஹனுமாய் மஜ்தயாஸ்னன் சபாவோடைய கொள்கைகளை பரப்பு செய்யறதுக்காக தான் அந்த இதழ் தொடங்கினாங்க. 1851 தான் தொடங்கினாங்க. ஓகேங்களா? அப்ப இவங்கெல்லாம் வந்து ஃபார்சி, இந்த ட்ரேட் பண்றவங்க எல்லாமே நம்ம டாட்டா வரைக்கும் ஃபார்சி தான். ஓகேவா? அப்ப அந்த யாரெல்லாம் மும்பை சரௌண்டிங்ல ட்ரேட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஃபார்சி சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. எப்பவுமே காங்கிரஸ் வந்து அதே ஊர்ல, பிறந்த ஊர்லயே வந்து தலைவரை தேர்ந்தெடுத்து இருக்க மாட்டாங்க மேக்சிமம். இவர் இந்த ஒரு WC பானர்ஜி, வெஸ்ட் பெங்காலோட பாரிஸ்டர். வெஸ்ட் பெங்கால்ல தூக்கி இருக்கிறவரு மும்பைல மாத்தி போட்டிருக்காங்க. மும்பைல இருக்கிறவரு கொல்கத்தால போட்டிருந்திருப்பாங்க. புரியுதா? எங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து காங்கிரஸோட செஷன் நடந்திருக்கும்? எங்க நடக்கிறதா இருந்துச்சு? கல்கத்தால நடக்க வேண்டியது எங்க நடந்துச்சு? பாம்பேல நடந்துச்சு. பாம்பேல எங்க நடந்துச்சு? தேஜ் தேஜ் கோகுல்தாஸ் தேஜ்பால் காலேஜ்லயா? எஸ் சார். கோகுல்தாஸ் தேஜ்பால் கல்லூரியில தான் நடந்துச்சு. ஓகே. தாதாபாய் நவ்ரோஜி பார்த்து
அப்படி இங்க போயிட்டோம். லண்டன்ல போய் இந்திய எம்பியா முதல்ல அங்க இங்கிலாந்துல எம்பியா செலக்ட் ஆன ஒருத்தர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவரோஜி தான். லண்டன் இந்தியன் சொசைட்டி எப்ப தொடங்கினாரு? 2 சங்கம் தொடங்கி இருந்திருப்பாரு. கிழக்கிந்திய சங்கம் ஒண்ணு, லண்டன் இந்தியன் சொசைட்டி. கிழக்கிந்திய சங்கம் எந்த வருஷம்? 66. இந்தியன் சொசைட்டி வந்து 65. ஓகே, ஞாபகம் இருக்கிறதா? ஐஎன்எம்ல படிச்சிருக்கிறது. ஓகே, வறுமையுடைய வகைகள் நம்ம பார்க்கும்போது முழு வறுமை, அப்சொல்யூட் பாவர்ட்டி, உணவு, உடை, இருப்பிடம், நம்ம எசென்ஷியல் கமாடிட்டிஸ் கூட இல்லாம இருக்கிறது தான் நமக்கு முழுமையான வறுமை அப்படின்னு பார்த்தோம். தற்காலிக வறுமைனா டெம்பரரியா, அந்த சீசனல் மட்டும்தான் வறுமை இருக்கும். அதுக்கப்புறம் பிரைமரி செகண்டரி சொன்னது யாரு? பிரைமரி Round செகண்டரி ரவுண்ட் Round எந்த வருஷம் சொன்னாரு? 1991. 1991ல சொன்னாங்க. பிரைமரி மோசமானதா செகண்டரி மோசமானதா? செக்ரட்டரி செகண்டரி. கம்பேர் பண்ணா அது என்ன பாவர்ட்டி? யாரு கம்பேர் பண்ணுவா? ரிலேட்டிவ் பாவர்ட்டி. பாவர்ட்டி ரிலேட்டிவ். அவன் பாஸ் ஆயிட்டான், இன்னும் இவன் பாஸ் ஆகல. ஓகே, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி நித்தி ஆயோக் எப்ப வந்து கொண்டு வந்தாங்க? 2021 2021ல எவ்வளவு இண்டிகேட்டர்ஸ் வந்து எடுப்பாங்க? 12 இண்டிகேட்டர்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா? அவங்க தான் என்ன சொன்னாங்க, 1.43% வந்து தமிழ்நாட்டுல 143 வறுமை இருந்துச்சுன்னா 143 கூட இருக்காது. அதுல அதிகமான வறுமை இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்னென்ன மாநிலங்கள்? ஜார்க்கண்ட் ஓகே, மணி இல்லாதவன்ட்ட, அதாவது வறுமையில இருக்கான்னு சொல்லிட்டானா நோட் பண்ணிக்கோங்க. அப்ப வறுமையில இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அவன்கிட்ட என்ன இருக்காது? கார் இருக்காது, அடுத்து ஜார் இருக்காது, அதுக்கப்புறம் மணியும் இருக்காது. அதுதான் பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர். ஜார்க்கண்ட், மணிப்பூர். ஓகே, வறுமை குறைவானது கோவா, கேரளா, கேரளா, தமிழ்நாடு. கோவா, கேரளா, தமிழ்நாடு. கேரளா, கோவா, தமிழ்நாடு. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் யாரு ரிலீஸ் பண்றா? ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி. OFIUM, UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவா இண்டெக்ஸா? இனிஷியேட்டிவ். இனிஷியேட்டிவ். எவ்வளவு இண்டிகேட்டர்ஸ் எடுக்கிறாங்க? 10. 10 இண்டிகேட்டர்ஸ். எந்த வருஷத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க? 2010 sir. 2010. 10 indicators, 2010. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், பாவர்ட்டி எலிவேஷன் எது? இந்த கோல் 2. 1. 1 or 2? இன்னுமா அந்த கன்ஃபியூஷன் இருக்கு? 1. பசி 2. பசி 2 லெட்டரா? அப்படியே 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு எந்த வருஷம் வந்து எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி ஐநாவோடது? October 17. இன்டர்நேஷனல் இயர் ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி எந்த வருஷத்தை வறுமை ஒழிப்பிற்கான ஆண்டா அறிவிச்சிருக்காங்க? 96. 96. வறுமை ஒழிப்பு தினமா எந்த வருஷத்தை அறிவிச்சாங்க? அக்டோபர் 17. ஓகே, வறுமை பத்தின டெஃபினிஷன் கொடுத்தது யாரு? குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத திறனற்ற நிலை தான் வறுமை அப்படின்னு சொன்னது வேர்ல்டு பேங்க். வேர்ல்ட் பேங்க். எவ்வளவு சொன்னீங்க இப்ப இப்போ ரீசெண்டா? $3. $3. ஓகே, 240 எந்த rupees. வருஷம் அந்த மாதிரி டெஃபினிஷன் சொன்னாங்க? சார் அங்கேயே இருக்கு சார் 90. நான் பார்த்தே சொல்லிடுறேன் அப்படிங்கிறீங்களா? உலகை வெல்லும் இளைய தமிழகம் எந்த திட்டத்துடைய தீம்? நான் முதல்வனா சார்? நான் முதல்வன் திட்டம் எப்ப தொடங்கினாங்க?
March 1. மார்ச் ஓகே. March 1, 2022. March 1, 2022. என்ன மாதிரியே இன்னொரு சிஎம் உருவாகணும். ஓகேவா? 2 பேரு. தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் டெபுட்டி சிஎம் யாருங்க? உதயநிதி ஸ்டாலின். எந்த இயர்? 2009. தமிழ்நாட்டுடைய முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் யார்? சென்னை. ருக்குமணி லட்சுமிபதி. மேயரா இருந்தாங்களா? டெப்டி மேயர். மெட்ராஸுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இண்டிபெண்டன்ஸ் இந்தியால நான் கேக்குறேங்க. கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணதுக்கு அப்புறம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் திருத்தம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெட்ராஸுடைய மேயர். சார் அதுவும் ஸ்டாலினா சார்? அதுவும் எம்.கே. ஸ்டாலின் தான். ஓகேவா? நமக்கு உள்ளாட்சியுடைய சீர்திருத்தம்காக போடப்பட்ட கடைசி குழு தமிழ்நாட்டுல அதுவும் ஐயா தான் அப்படிங்கிறீங்களா? எஸ் சார். 2008 சார்? இயரோபதி இதுக்கு பேர் தான். ஏன்னா பக்கத்துல வந்து தப்பா சொல்றது. 2007. ஓகேவா? சமூக நலத்துறை என்ன துறையா மாறி இருக்கும்? அப்படி ஒரு துறை இருக்கான்னு கேக்குறீங்களா? சமூக நலத்துறை. சரி, இப்ப காசு தராங்களா 1000 ரூபாய், அது என்ன திட்டம்? மக்கள் உரிமை. மக்கள் உரிமையா மகளிர் உரிமையா? மகளிர் உரிமை சார். மக்கள் உரிமைன்னா நானும் கேட்டிருந்தேன். பேர் வந்து மாத்தி வச்சிருக்காங்க, அதனாலதான் என்னால கேட்க முடியல. சரி, அந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றாங்களா, அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை. புரியுதா? சமூக நலத்துறை தான் என்ன துறையா மாறி இருந்திருக்கும் அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையா மாறி இருந்திருக்கும். சுற்றுச்சூழல் துறை அப்படிங்கிறது என்னவா பேர் மாறி இருக்கு? சுற்றுச்சூழல் துறை. என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி சார். எதுவும் நேம் சேஞ்ச் ஆகலையா? சுற்றுச்சூழல் துறைங்கிறது சுற்றுச்சூழல் காலநிலை கிளைமேட் சேஞ்ச். தமிழ்நாடு குடியுரிமை என்ன பேர் மாறி இருக்கு? யாருங்க படிச்சா? ஸ்லம் ஃப்ரீக் தான் கலைஞர். நான் கேட்கறது தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம், போர்ட். நகர்ப்புற மேம்பாட்டு. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பேர் மாறி இருக்கு. நம்ம குரூப்ல எல்லாம் இருக்குல்ல, அர்பன் ரீஹபிலிட்டேஷன் போர்ட். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அப்படிங்கிற துறை என்னவா பேரு மாறி இருக்கு? வெளிநாடு வாழ் தமிழர் நலன் அப்படின்னு பேரு மாறி இருந்திருக்கும். ஓகேவா? பணியாளர் துறைன்னு இருந்திருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல்னு சொல்லுவாங்க. அது இப்ப பேர் என்ன மாறி இருக்கு? மனிதவள மேலாண்மை துறை. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சமூக நலத்துறை என்னவா பேர் மாறி இருக்கு? சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன். சமூக நலன் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை. வெளிநாடு வாழ் இந்தியர்கிறது வெளிநாடு வாழ் தமிழர் நலன்னு பேரு மாறி இருந்திருக்கு. பணியாளர் துறைங்கிறது என்னவா பேரு மாறி இருக்கு?
ஹியூமன் மனிதவள ரிசோர்ஸ் மேலாண்மைத்துறை. செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறைங்கிற பேர் மாறி இருக்கு. செய்தித்துறையா பேர் மாறி இருக்கு. ஓகேவா? செய்தினால யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான். அப்ப செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அப்ப டைரக்டா செய்தித்துறைன்னு சொன்னாலே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான். ஓகேவா? தொழிலாளர் நலத்துறை அப்படிங்கிறது என்னவா பேர் மாறி இருந்திருக்கும்? தொழிலாளர் நலனோட திறனையும் சேர்த்து மேம்படுத்தும். அப்ப தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை. புரியுதா? அப்ப தொழிலாளர் நலத்துறை அப்படிங்கிறது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைன்னு பேரு மாறி இருந்திருக்கும். மீன்வளத்துறைங்கிறது என்னவா பேரு மாறி இருக்கு? மீன்வளம் மீனவர் நலத்துறைன்னு பேர் மாறி இருந்திருக்கும். மீன்வளமும் இருக்கு, மீனவர் நலனும் சேர்ந்து இருக்கு. ஓகேவா? இப்ப மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சகம்னு பேரு மாறி இருந்திருக்கும். மக்கள் நல்வாழ்வுத்துறை என்னவா பேரு மாறி இருந்திருக்கும்? மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்திருக்கும். எக்ஸ்ட்ரா மருத்துவம்ங்கிற வார்த்தை ஆட் ஆயிருக்கும். சுற்றுச்சூழல் துறை என்னவா பேர் மாறிச்சு? என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையா பேர் மாறி இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் என்னவா பேர் மாறி இருந்திருக்கும்? வேளாண் துறை. வேளாண் மற்றும் உழவர்கள் நலத்துறை. வேளாண் நலன் மற்றும் அதாவது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையா மாறி இருக்கும். அங்க மீன்வளம் மீனவர் நலன்னு மாறிச்சு எக்ஸ்ட்ரா. இங்க வேளாண் துறைங்கிறது வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைன்னு எக்ஸ்ட்ரா மாறி இருந்திருக்கும். துறைகளுடைய பேரெல்லாம் இப்படிதான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எப்ப சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2021 மாத்தி இருந்திருப்பாங்க. மறுபடியும் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். நமக்கு என்னது வேளாண் துறை அப்படிங்கிறது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை பேர் மாறிச்சு. சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறைன்னு பேர் மாறிச்சு. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அப்படிங்கிறது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு பேர் மாறி இருக்கு. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அப்படிங்கிற துறை வெளிநாடு வாழ் தமிழர் நலன் அப்படின்னு பேர் மாறி இருந்திருக்கும். அடுத்து பணியாளர் துறை அப்படிங்கிறது மனிதவள மேலாண்மை துறை. ஓகே, மனிதவள மேலாண்மை துறைன்னு பேர் மாறி இருந்திருக்கு. சமூக நலத்துறைங்கிறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைன்னு பேர் மாறி இருந்திருக்கும். செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அப்படிங்கிறது அந்த மக்களை மட்டும் எடுத்துருவாங்க. அப்ப செய்தித்துறையா பேர் மாறி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தொழிலாளர் நலத்துறை தொழிலாளர் நலன் மட்டும் கிடையாது, திறனும் சேர்ந்து வருது. அப்ப தொழிலாளர் நலன் மற்றும் திறனை மேம்படுத்துறது, அப்ப திறன் மேம்பாட்டு துறைன்னு பேர் மாறி இருந்திருக்கும். மீன்வளத்துறைங்கிறது என்னவா பேர் மாறி இருக்கு? மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைன்னு பேர் மாறி இருந்திருக்கும். மக்கள் நல்வாழ்வுத்துறை என்னவா பேர் மாறிச்சு? மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு பேர் மாறி இருந்திருக்கும். இதுதான் தமிழ்நாட்டுல என்னென்னலாம் நேம் சேஞ்ச் ஆயிருந்திருக்குங்கிறது இதெல்லாம் தான். இப்போ ரீசெண்டா ஒரு எக்ஸாம் நம்ம குரூப் 2 பிரிலிமினரில கேட்டிருந்தாங்கல்ல, இயற்கை வளங்கள் துறை இது புவியியல் மற்றும் சுரங்கத்துறை, கனிம வளங்கள் நிறுவனம், இது எல்லாமே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும்? குரூப் 2A பிரிலிமினரில கேட்டிருந்தாங்களா தமிழ்ல? இயற்கை வளங்கள் துறை. இயற்கை வளங்கள் துறை எந்த துறைக்கு கீழே வரும்? எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்? நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. ஓகேவா? நம்மளுடைய தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை எப்போ உருவாக்குனாங்க? இது பழைய கேள்வி. 1998 தான் தமிழ்நாடுடைய தகவல் தொழில்நுட்பவியல் துறை ஐடி டிபார்ட்மெண்ட் அப்பதான் உருவாக்குனாங்க. 98 இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இப்ப 2022 நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. என்னன்னு சேஞ்ச் ஆயிருக்கு? அதே தகவல் தொழில்நுட்பவியல் இருக்கு, எக்ஸ்ட்ரா இப்ப டிஜிட்டல் சர்வீஸ் வந்துருச்சா, அப்ப அதனால டிஜிட்டல் சேவைகள் துறைனும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பவியல் துறை அப்படிங்கிறது 1998 தொடங்கினாங்க. 2022 அது என்னவா நேம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பவியல் அப்படியே தான் இருக்கு. அதோட எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ஆட் ஆயிருக்கு, டிஜிட்டல் சேவைகள் துறைங்கிறது ஆட் ஆயிருக்கு. ஓகே.
ஓகே, முடித்து விடலாமா? எஸ் சார். இதுக்கு மேல ஸ்லோவா நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது. இதுக்கு மேல ரிவிஷனும் பண்ண முடியாது. பிரகாஷ் ஸ்டாப் பண்ணிக்கவா? பண்ணிக்கோங்க.